உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு இட்லியை துரத்திய பாட்டி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும். அதனால இட்லிய சமைச்சு மத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. இட்லிய சமைச்சு மத்தவங்களுக்கு கொடுக்கறத அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தினமும் மாவரைச்சு சுட சுட இட்லி செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அந்த பாட்டிய பாராட்டுவாங்க. இட்லி கொடுக்கற காசு கூட 2வது பட்சம்தான். அவங்க பாராட்டுறது அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஒரு நாள் பாட்டி இட்லிய தட்டுல வைக்கும் போது ஒரு இட்லி மட்டும் கீழே விழுந்து உருண்டு ஓட ஆரம்பிச்சு. ஏய் நில்லு நில்லு அப்படின்னு கத்திக்கிட்டே இட்லிய துரத்துனாங்க. அப்ப திடீர்னு பூமி பொழந்துச்சு. இட்லி பாட்டியும் 2 பேரும் கீழே விழுந்தாங்க. பூமிக்கு கீழே போன இட்லி மறுபடியும் தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. பாட்டி விடுவாங்களா? பாட்டியும் துரத்துனாங்க. இட்லிய துரத்திட்டு போன பாட்டிக்கு அந்த இட்லி எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. அப்ப அங்க ஒரு தேவதை நின்றாங்க. பாட்டி அந்த தேவதைட்ட கேட்டாங்க, இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சு முதல் தேவதை. ஆனா நீ அதை துரத்திட்டு போகாத, அந்த பக்கம் ஒரு அரக்கி இருக்கா, அவ உன்னை தின்னுடுவா அப்படின்னு சொன்னாங்க அந்த தேவதை. ஆனா அந்த பாட்டி சொன்னாங்க, நான் அரக்கியெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தாங்க. மறுபடியும் ஒரு தேவதைய பார்த்தாங்க. உடனே பாட்டி கேட்டாங்க, இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க 2வது தேவதை. ஆனா நீங்க இங்கிட்டு போகாதீங்க, இந்த பக்கம் ஒரு அரக்கி இருக்கா, அவ உங்களை தின்னுடுவா அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா அதையும் கேட்காம தொடர்ந்து நடந்தாங்க பாட்டி. கொஞ்ச தூரத்திலேயே அடுத்து ஒரு தேவதை நின்றுச்சு. அந்த தேவதைட்ட இங்க ஒரு இட்லி போச்சா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த தேவதை சொல்லுச்சு, நீ சீக்கிரமா எனக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க, ஏன்னா ஒரு அரக்கி வர்றா, அவ நீ இங்க இருக்கிறத பார்த்தா உன்னோட சத்தத்தை கேட்டா அவ உன்னைய எடுத்து முழுங்கிடுவா, அதனால நீ பின்னாடி ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அரக்கி அந்த இடத்துக்கு வந்தா. அவ பெரிய பயமுறுத்துற உருவத்துல இருந்தா. அந்த தேவதைய பார்த்து அவ வணங்குனா. மூக்க உறிஞ்சி மனுஷ வாசனை அடிக்குதே அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் இல்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க தேவதை. கண்டிப்பா மனுஷ வாசனை அடிக்குது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தவன் பாட்டிய பார்த்துட்டா. பாட்டி நீயா, உன்னோட இட்லிய பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா அரக்கி. என்னோட சமையல பத்தியா அப்படின்னு ஆர்வத்துல பாட்டியும் முன்னாடி வந்தாங்க. நீ என்னோட சமையல்காரியா இருக்கிறியா, வா என்னோட அப்படின்னு அரக்கி பாட்டிய ஒரு படகுல ஏத்தி ஆத்து வழியா படகுல போனாங்க. உடனே இந்த பாட்டி கேட்டாங்க, நீ இவ்வளவு பெரிய உருவமா இருக்கிற, இந்த சின்ன ஆத்த கிடக்குறதுக்கு படகு உனக்கு எதுக்கு, நீ தான் அரக்கியாச்சே, என்னை தூக்கிக்கிட்டே இந்த தண்ணியில நடந்து போயிடலாமே அப்படின்னு கேட்டாங்க. அச்சச்சோ எனக்கு தண்ணினா பயம், நீச்சல் அடிக்கவும் தெரியாது அப்படின்னு சொன்னா அரக்கி. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அரக்கியோட மாளிகைக்குள்ள நுழைஞ்சாங்க. அங்க இவளை போல இன்னும் ரொம்ப நிறைய அரக்கிகள் இருந்தாங்க. இனிமே எங்களுக்கு நீ தான் தினமும் சமைக்கணும் அப்படின்னு சொன்னா அரக்கி. சமைக்கிறேன், இவ்வளவு பேருக்கு சமைக்க எவ்வளவு அரிசி வேணும் அப்படின்னு சொன்னா பாட்டி. இதோ இந்த மந்திரக்கரண்டி, இத வச்சு இந்த அரிசியில ஒரு கிண்டு கிண்டுனா போதும், உனக்கு தேவையான அரிசி இந்த பாத்திரம் முழுக்க நிறைஞ்சு வலிஞ்சு ஓடும் அப்படின்னு சொன்னா அரக்கி. உடனே அந்த பாட்டி செக் பண்ணாங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு அரிசி எடுத்து போட்டு ஒரு கிண்டு கிண்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், அந்த பாத்திரம் முழுக்க அரிசி வந்துச்சு. உடனே அந்த பாட்டி சமைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே 1 மாதம் போச்சு. அந்த பாட்டிக்கு இந்த அரக்கிகளுக்கு சமைச்சு சமைச்சு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. ரொம்ப நாளா இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோமேன்னு நினைச்ச பாட்டி இந்த அரக்கிகள் வெளியே போன சமயமா ஒரு படகுல ஏறி வேகமா படகை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த இடத்துல இருந்ததுக்கு ஒரு ஞாபகமா இந்த மந்திர கரண்டிய எடுத்துக்கிடுவோம்னு அந்த மந்திர கரண்டிய கையில எடுத்துக்கிட்டாங்க. படகுல போய்கிட்டு இருக்கும் போதே அரக்கிகள் வந்தாங்க. என்ன பாட்டி, நல்லா சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்த, எங்களை விட்டுட்டு ஓட பாக்குறியா அப்படின்னு ஒரு உறிஞ்சுதான் அந்த தண்ணி எல்லாம் மடக்கு 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 மடக்குன்னு குடிச்சு முடிச்சாங்க. பாட்டியோட படகு சேத்துக்குள்ள சிக்கிக்குச்சு.
அரக்கிகள் எல்லாம் கோபத்தோட பாட்டிக்கிட்ட நடந்து வந்தாங்க. உடனே பாட்டி வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட காலு சேத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. சேத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட பாட்டி தொப்புன்னு கீழே விழுந்தாங்க. இத பார்த்த அரக்கிகள் கக்கப்புக்கான்னு மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சிரிச்சதுனால அவங்க வாயில இருந்து தண்ணி அந்த ஆத்துல விழுந்துச்சு. மறுபடியும் அந்த ஆறு ஓட ஆரம்பிச்சிச்சு. இந்த பாட்டி வேகமா தன்னோட மந்திர கரண்டிய வச்சு கிண்டுனாங்க. வெள்ளம் தண்ணி அதிகமாச்சு. அந்த அரக்கிகளால அந்த தண்ணியில பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியல. உடனே அந்த பாட்டி வேகமா படகு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. உடனே பூமி மறுபடியும் பிளந்துச்சு. வேகமா மேலே ஏறி தன்னோட வீட்டுக்கு வந்து, அப்பாடா தப்பிச்சேன்டா, இந்த அரக்கிகள்கிட்ட நான் பாடா பட்டுட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்களோட வாடிக்கையாளர்கள் அவங்கள பார்த்து, பாட்டி என்ன இவ்வளவு நாளா எங்க போனீங்க, ஆளையே காணும், உங்க இட்லிய ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பாட்டி அந்த மந்திர கரண்டி எடுத்துக்கிட்டு, இனிமே நான் உங்களுக்கு தான் சமைச்சு போட போறேன், இனிமே நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ண போறேன் அப்படின்னு தன்னோட இருந்த மாவை எடுத்து அந்த கரண்டில போட்டாங்க. அது அதிசயமா அதிகமா வந்துச்சு. மந்திர கரண்டிய வச்சு தன்னோட பொருட்களை குறையாதபடிக்கு பாத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊருக்கே நன்மை செஞ்சாங்க. இந்த பாட்டி காசுக்கு ஆசைப்படல, பாராட்ட மட்டும்தான் விரும்பினாங்க, பிறருக்கு உதவுனாங்க. அதனால அவங்க எண்ணம் போல அவங்களும் அந்த அரக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாங்க. அதுக்குத்தான் சொல்லுவாங்க, உதவுற எண்ணம் இருந்தா போதும், நம்ம பிறருக்கு செய்யற உதவி ஒரு நாள் நம்மளை காப்பாத்தும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video.